ஏன் வந்து என் கல்யாணத்துக்கு யாரா வந்தாங்களா, என் டிவோர்ஸுக்கு யாரா வந்தாங்களா, நான் புள்ள பெக்கும் போது யாரா வந்தாங்களா, நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது யாரா வந்தாங்களா, நான் என்னென்ன பாட்டு பாடி இருக்கேன், இது நான் என்னோட ப்ரொஃபஷன் மெயினா என்ன, நான் என்ன பண்ற லைஃப்லன்னே எதுவுமே தெரியாத பீப்புளுக்கு 4 செவத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஒரு பெட்ரூம்குள்ள எனக்கும் என் கணவருக்கும் நடக்கிற நல்லது கெட்டது எப்படி எந்த உறுதியில நீங்க வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எப்படி பேசுறீங்க? என்ன மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி பல பெண்களை, அதுவும் பெண்களா இருந்தா செலிபிரிட்டின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு பயங்கரமா பேச்சு வருது ஒவ்வொருத்தரை பத்தியும். இதுலயும் பெண்ணு அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் 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 மட்டமா 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 வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு காமிக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க முதல்ல போட்ட யூடியூப் வீடியோஸுக்கு இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு லைக்ஸோ எத்தனையோ பேர் ஒரு 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என் கணவரோட நல்லா இருக்கேன் சார், என் பிள்ளைங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன், குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கேன், உடம்பு எனக்கு சரியில்லை, பல பிரச்சனைகளுக்கு டீல் பண்ணிட்டு இருக்கேன். இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல சேத்தவாரி அடிக்கிறாங்க. அதை ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சார்? எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படணும்? ஏன் சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் உங்களுக்கு? உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ் கேட்டிருக்கேனா, உங்க யார்ட்டையா கடன் கேட்டிருக்கேனா, உங்க யாரையாவது நான் ஏமாத்திருக்கேனா? என் தொழில், நான் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கிங் உமன். சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து கடந்த எனக்கு 45 வயசு ஆகுது. 40 வருஷமா நான் இந்த இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட். என் அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நடிகர் TS ராகவேந்தர். ஹி வாஸ் அ டைரக்டர், ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர். இந்த பிலிம் ஃப்ரெட்டர்னிலேயே நான் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, இந்த சென்னையில பிறந்து வளர்ந்த பொண்ணு நான். சரி, இவ்வளோ நடந்துச்சு. என் போனு ஆன்ல தான் இருந்திருக்கு. ஒரு மீடியா பர்சன் எனக்கு ஒருத்தர் கூட நீங்க யாருமே ஏன் ஃபோன் பண்ணல? கல்பனா மேடம் நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க, உண்மையா? இந்த மாதிரி நடந்துச்சா? கேட்கலாமே. அஃபெக்டட் பர்சன், கன்சர்ன் பர்சன் கிட்ட டைரக்டா கேட்காம, ஐயா தயவு செஞ்சு எந்த நல்லது நீங்க வெளியில சொல்லட்டாலும் பிரச்சனை இல்லை, தவறான நியூஸ் ஐயா நீங்க போடுறதுனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, ஒவ்வொருத்தருடைய மன உளைச்சல் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு அண்ட் பப்ளிக் பாக்குற பப்ளிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு நல்ல விஷயம் வந்தா நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளோ சோம்பல் படுறீங்க. ஒரு கெட்ட, அதாவது ஒரு 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 சிங்கர், இப்ப என்ன எடுத்துக்கோங்க, கல்பனா தன்னுடைய கணவரோடு அருமையாக வாழ்கிறார், நல்ல மனைவி என்று பேர் எடுத்தார், நல்ல மதர் என்று பேர் எடுத்தார்னா நீங்க பப்ளிக் நீங்க அதை வந்துட்டு அதை பெருசா நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க. கல்பனா அவருடைய ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு வந்தா மாத்திரம் ஏன் எக்ஸ்ட்ரா லைக்ஸ் வருது அதுக்கு? இப்ப மீடியா பீப்புளா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், உங்களையும் பிளேம் பண்ணுவாங்க, பப்ளிக்குக்கும் சேர்த்துதான் இது. நானும் உங்கள ஒருத்தி தான். நான் மீடியாலையும் ஒருத்தி, பப்ளிக்லயும் ஒருத்தி, 2 ஃபீல்டுலயும்